ருசியான அதே சமயம் ஆரோக்கியமான சிகப்பு அவல் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சிகப்பு அவலை வெறும் கடாயில போட்டு ஜஸ்ட் சூடு ஏறும் அளவுக்கு கிறிஸ்பா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சு அவல் கருகாம பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 4-5 தடவை பல்ஸ் மோட்ல போடுங்க. ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சுக்கணும். அரைச்ச அவலை பவுலுக்கு மாத்தி ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துடுங்க. அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அவலை ரப் பண்ண மாதிரி பெசரி விடணும். மாவு பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்தா உதிர்ந்துடணும். 10 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. அந்த சமயத்துல கடாயில நெய் ஊத்தி மெல்லிசா கட் பண்ண தேங்காய் துண்டுகளை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயை துருவலா சேர்க்கறத விட இந்த மாதிரி பீசஸா ஆட் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். அடுத்து வெல்லம் கரைக்கணும். 1 கப் தண்ணியில 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா எக்ஸ்ட்ராவா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வெறும்னே கரைஞ்சா போதும், பாகுலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியை டைரக்டா கடாயில வடிகட்டிக்கோங்க. வறுத்த தேங்காய் துண்டுகள், பெசரி வச்ச அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இந்த மாதிரி திரண்டு வரணும். ஈர கையால தொட்டு பாத்தீங்கன்னா மாவு கையில ஒட்டக்கூடாது. அடுத்து இட்லி பாத்திரம்ல தண்ணி கொதிக்க வச்சு அதுல இந்த மாவை பிடி கொழுக்கட்டை ஷேப்ல பிடிச்சு லைனா அடுக்கிட்டு வந்துருங்க. ஹை ஃபிளேம்ல 10 நிமிஷம் வெந்தாலே போதும். சூடான சுவையான சிகப்பு அவல் பிடி கொழுக்கட்டை தயார். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.